ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுடைய யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு நிமிஷம் தலை தாழ்த்தி ஜெபிக்கலாம். அன்புடைய இயேசு சுவாமி, இந்த நல்ல நேரத்தை தந்ததற்காக நன்றி இயேசப்பா. நன்றி ராஜா. எங்கே 2 பேர் 3 பேர் என் நாமத்தினாலே கூடியிருக்கிறீர்களோ அவர்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன் என்று சொன்னவர் எங்கள் மத்தியிலே இருக்கிறபடியால் நன்றி அப்பா. நன்றி ராஜா. நன்றி இயேசப்பா. உங்க கொடான ஒரு சோத்திர செலுத்துறோம், உண்மை வாழ்த்துறோம், உண்மை மகிமைப்படுத்துறோம் ராஜா. இந்த நேரத்தில் எங்கள் மத்தியிலே நீங்க இறங்கி வாருங்க. பசுத்த ஆவியானவரே நீங்க எங்கள் மத்தியிலே இறங்கி வாருங்கப்பா. மனுஷன் முகத்தை பார்ப்பான், நீரோ இதயத்தை பார்க்க எங்கள் தேவன். எங்கள் இதயத்தில் உள்ள வாஞ்சைகள், விருப்பங்கள், தேவைகள் எல்லாவற்றையும் நீங்க நிறைவேற்றி கொடுங்க. இந்த ஆராதனை ஆசீர்வதிங்க. உடைய பசுத்தாவியின் தொடுதல் எல்லாருமே இறங்குவதாக. உடைய பசுத்தாவின் வழி நடத்துதல் எல்லாருமே இறங்குவதாக. அன்றைக்கு ஆவியை போல மழையை போல ஊற்றினீரே, அதே போல இன்றைக்கு நீர் ஊற்ற போகிறதுக்காக நன்றி நன்றி நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். நம்ம இன்றைக்கு தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் யோசேப்பின் கதை. அதிலிருந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், நீங்கள் அதை புரிந்து கொள்வதற்கு. ஆதியாகமம் 37வது அதிகாரம் 5-8 வசனங்கள். ஆதியாகமம் 37. ஒரு சொப்பனம் கண்டு அதை தன் சகோதரருக்கு அறிவித்தான். அதிநிமித்தம் அவனை இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள். அவன் அவர்களை நோக்கி, நான் கண்ட சொப்பனத்தை கேளுங்கள். நாம் வயலில் அறுத்த அரிகளை கட்டி கொண்டு இருந்தோம். அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்திருந்தது. உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டை சுற்றி வணங்கி நின்றது என்றான். இதுல பார்க்கிறோம் யோசேப்பினுடைய சொப்பனங்கள் விரிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. யோசேப்பு சின்ன பையன் தான். அந்த சொப்பனம் மட்டும் ஒரு சொப்பனம் காண்கிறார். அவர் என்ன காண்கிறார்? என்னுடைய அரிக்கட்டு தான் நிமிர்ந்திருக்கு, உங்க அரிக்கட்டுலாம் வணங்கி இருக்குது அப்படின்னு அண்ணன் சொல்றாங்க. அது அவங்களுக்கு பொறாம வந்துருச்சு. கொஞ்ச நாள்ல சொல்றாரு, சூரியன் சந்திரன் 11 நட்சத்திரமும் என்னைய வணங்குது. அப்ப திரும்பி ரொம்ப பொறாம வந்துருச்சு. அப்ப அப்பா வந்து அதை மனசுல வச்சுக்கிறாரு. மீதி எல்லாருக்கும் பொறாம வந்து இவங்க என்ன தொழில்? ஆடு மாடு மேய்க்கிற தொழில், ஆடுகள் மேய்க்கிறது. அப்பா அண்ணன் மாடுகள்லாம் போயாச்சு. அப்பா என்ன சொல்றாரு? யோசிப்பை கூப்பிட்டு, நீ போய் அண்ணன் மாடுடைய க்ஷேமத்தை பார்த்துட்டு வா. க்ஷேமம் நல்லா இருக்காங்களா, ஆடு மாடுலாம் நல்லா இருக்கா, ஆடுலாம் நல்லா இருக்காங்க சரி சொல்லி கீழ்படிஞ்சு காலையிலே எடுத்துட்டு போறான். அவங்களுக்கு வேண்டிய பாலாடை கட்டி சாப்பாடெல்லாம். அவன் தூரத்துல வரும்போதே அண்ணன்மாரை என்ன செஞ்சுட்டாங்க? சதி திட்டம் போட்டாச்சு. என்ன போட்டாச்சு? அவனை சொப்பனக்கார வாரம் அவனை என்ன செஞ்சிடலாம்? குழியில போட்டுடலாம், கொண்டு போட்டுடலாம். அப்போ இவனுடைய சொப்பனம் வலிக்குதா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி முதல் தடவையாக அவனை ஒரு குழியில போட்டுறாங்க. அவனை குழியில போட்டது 37வது அதிகாரம் 28 வசனம். இதுல வந்து முதல்ல குடியில போடுறாங்க. அந்த குடியில இருந்து எடுத்து யார்கிட்ட வித்துட்டாங்க? இஸ்மவேலுக்கு வித்துட்டாங்க. குடியில போடும் பொழுது அவன் சட்டையை கலட்டியாச்சு. சட்டையை கலட்டிட்டு அதை என்ன பண்ணாங்க? ஒரு ஆற்றத்துல துவைச்சாச்சு, அப்பாட்ட மட்டும் காட்டுறதுக்கு. அப்ப அவனுடைய சட்டையை அவுக்கும் பொழுது அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான். அப்படிதானே? மனசு நொந்து அழுதுருப்பான், வேதனையா அழுதுருப்பான். எதற்காக நடந்திருப்பான்? ஏன்னா இந்த குழியில போடாதீங்க, வனாந்தரமான குழி, பாடு கிணறு, அதை பூச்சி இருக்கலாம், ஏன் அழுதுருப்பான். ஆனா அவனுடைய அழுகை யாருமே கேட்கல. ரூபன் காப்பாற்ற வருவான், யூதா காப்பாற்ற வருவான். நான் எல்லாருக்கும் மிஞ்சி குழியில போட்டுருவாங்க, சாப்பிட உட்காருவாங்க. அங்க இருந்து எல்லாம் அந்த இஸ்ரவேலர்கள் எல்லாம் ஒரே சித்தப்பா பெரியப்பா அப்படின்னு தானே வருவாங்க. வந்தோன்னா அங்க என்ன செஞ்சாச்சு? வித்தாச்சு. வித்துட்டு இப்ப எங்க போயிட்டான்? போத்திபார் வீட்டுக்கு போயாச்சு, ஈஜிப்டுக்கு போயிட்டான். இப்ப இஸ்ரவேல்ல இருந்து ஈஜிப்ட் வந்து கொஞ்சம் தூரம் தான். நம்ம இஸ்ரவேல்ல போய் பார்த்தா தெரியும். இஸ்ரவேல்ல இருந்து ஈஜிப்டுக்கு போலாம், பஸ்லயே போயிடலாம். அப்ப இஸ்ரவேல்ல இருந்து இப்ப கானான் தேசத்துல இருந்து இப்ப எங்க போயிட்டான்? ஈஜிப்ட் போயிட்டான். எபிரோன் பள்ளத்தாக்குல இருந்து ஈஜிப்ட் போயிட்டான். அங்க போய் போத்திபார் அப்படிங்கிறவங்க இருக்கிறாரு. போத்திபார் பெரிய பணக்காரரு. அவர் வந்து தளபதியில இருக்கிறார். அந்த பார்வோனுடைய அதிகாரத்துக்கு கீழே இருக்கிறாரு. இவர் ஒரு அதிகாரி. அப்ப எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்தாச்சு. யோசேப்பு கையில எல்லாத்தையுமே ஒப்பு கொடுத்தாச்சு. இவன் செய்யற காரியம் எல்லாத்துலயும் யோசேப்பு கூட யார் இருக்கிறார்? கர்த்தர் இருக்கிறார். யோசேப்பு கூட யார் இருக்கிறார்? கர்த்தர் இருக்கிறார். அவன் கூடயே இருந்தனால, கர்த்தர் அவன் கூட இருந்தனால அவன் செய்யறது எல்லாமே வாய்க்குது, ஆசீர்வாதமா இருக்கு. யோசேப்பு கூட இருந்தனால தேவன் வந்து அவர் கூட இருந்து ஆசீர்வதிக்கிறார். இதை பார்த்த உடனே போத்திபாரு எல்லாத்தையுமே கொடுத்துட்டாரு.
யோசிச்சுட்டாரு. ஒரு நாள் யோத்திபாருடைய மனைவி இவன் கூட தவறாக நடப்பதற்கு ஆசைப்படுகிறான். அந்த மனைவி ஆசைப்பட்டது நிமித்தமாக இவன் சொல்றான், இத்தனை பெரிய பொல்லாப்பு தேவனுக்கு விரோதமாக அவர் என்னதான் பார்த்துட்டு இருக்காரு, இந்த பொல்லாப்பை நான் எப்படி துணிகரமா செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு செய்ய மறுக்கிறான். இது தொடர்ந்து நடந்தோடனே ஒரு நாள் தன்னுடைய சட்டையே விட்டுட்டு போயிட்டான். எவ்வளோ ஒரு கவலை பாருங்க. முதல் தடவை அவனுடைய சட்டை என்ன பண்ணிட்டாங்க, அவுத்துட்டாங்க. வஸ்திரத்தை அண்ணன்மார்கள் அவுத்துட்டாங்க. இந்த தடவை அவனே தூக்கி போட்டு பாவம் செய்வதற்காக தப்பிச்சு ஓடுறான். ஆனா அவன் வஸ்திரத்தை பிடிச்சு வச்சுட்டு அவன் மனைவி என்ன பண்ணிடுவான், தப்பா சொல்லிடுவான், பொய் சொல்லிடுவான். போத்திபார்ட்ட பொய் சொன்னதுனால திரும்ப எங்க போயிட்டான், அதே மாதிரி குழியில போயாச்சு. அவங்களோட சிலைச்சாலெல்லாம் மேல ஒரு மாதிரி போடப்பட்டு அண்டர் கிரவுண்ட் கீழே தான் அங்க கொண்டு போட்டாச்சு. மறுபடியும் மதக்குழியில இருந்து எழுந்துச்சு அடுத்த குழியில போயாச்சு. அப்போ அவனோட மனசு எவ்வளவு வேதனையாக இருக்கும், எவ்வளவு வேதனையா இருக்கும். நம்மளும் அப்படித்தானே வாழ்க்கையில இவ்வளவு கஷ்டப்படுறோம். நம்ம வாழ்க்கையில நமக்கு பிரியமில்லாத காரியங்கள் எத்தனையோ தடவை நடக்குதா? நமக்கு கஷ்டம், நம்ம கஷ்டம் வரட்டும்னா நினைப்போம், கிடையாது. துன்பங்கள் வரட்டும்னா நினைப்போம், கிடையாது. இப்போ என் வாழ்க்கையில கூட நிறைய நடந்துருக்குன்றது அது சில சாட்சிகளை நான் சொல்லணும். என்னுடைய வாழ்க்கையில நான் எங்க அம்மா குடும்பம் ரொம்ப வசதியானவங்க. அவங்க தனியா நாடான்னு சொல்லி எக்ஸ்போர்ட் பண்றவங்க. அவங்க ஒரு குழந்தைக்கு போட நகையை 300-400 பவுன் தான் போடுவாங்க. என்னுடைய சித்திக்கெல்லாம் ஐஏஎஸ் கலெக்டர் கட்டி கொடுக்கும்போது 400, எங்கள் அம்மாவுக்கு 250, அவ்வளோ பவுண்ட்ஸ் போடுவாங்க கிலோ கணக்கில். அப்போ என்னை சாதாரணமாக படிக்க வைக்கக்கூடாது, காலேஜ் கூட படிக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்போ நான் ஆண்டவரை என் சொந்த ரட்சராக ஏற்றுக்கொண்டேன். எங்கள் அம்மா மட்டும்தான் கிறிஸ்டினானாங்க, மற்ற எல்லாரும் ஹிந்துஸ். எங்கள் சித்தப்பா கலெக்டர்லாம் ஏஆர் நடராஜன், அவங்க கலெக்டர் செங்கல்பட்டு கலெக்டர் இருக்கும்போது தான் மேரேஜ் ஆச்சு. அப்போ அவங்க ஹிந்துஸு, எங்கள் அம்மா மட்டும் கிறிஸ்டினானாங்க. அப்போ எங்களை பயபக்தியாக வளர்த்தாங்க. அப்போ நான் நினைச்சேன் இந்த உலகத்துல எல்லாத்த விட மேலானது ஆண்டவரை பற்றி மற்ற எல்லாருக்கும் என்ன பண்ணணும், போய் சொல்லணும். இந்த பணத்துல ஒண்ணுமே இல்லை, ஒரு நாள் வரும் ஒரு நாள் போகும். ஆனா ஆண்டவரை பற்றி சொல்றதுதான் நினைச்சிருக்கோம். ரொம்ப ஆசைப்பட்டேன். அப்போ காலேஜ் படிக்கும் பொழுது எனக்கு மெடிக்கல் சீட் கிடைச்சது. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பாய்ஸ் கூட படிக்கணும்ட்டு அம்மா முதல்ல வேண்டாம், ரொம்ப வேதனை. அப்போ நான் ஜெபம் பண்ணது, எனக்கு ஒரு பையன் மேரேஜ் ஆச்சுன்னா உமக்காக தான் நான் ஊழியம் செய்வேன் அப்படின்னு சொல்லி. அப்போ எங்கள் குடும்பமே ரிச்சா இருந்தனால எல்லாருமே மேரி பண்ணும்போது ஒரு 100 பவுண்ட்ஸ் போட்டு பொண்ணுக்கு போட்டு 1 லட்சம் கொடுத்து, இப்போ பார்த்தா கோடிக்கணக்கான ரூபாய் அதை போட்டு தான் மேரி பண்ணுவாங்க. அப்போ அந்த அளவில் மாப்பிள்ளைகள் வரும்போது வேண்டாம். அதுக்கப்புறம் இவர் எனக்கு நான் ஊழியம் செய்வேன், இப்போ பேங்க்ல வேலை பார்க்குறேன், ஆனால் நான் கண்டிப்பாக கொஞ்சம் வருஷத்துல நான் பேங்க் வேலையை விட்டுருவேன், அப்போ இதுதான் கரெக்டாக இருக்கும், நம்ம ஆண்டவருக்காக தான் ஊழியம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சரின்னு சொல்லி மேரேஜ் ஆச்சு. ஆனால் மேரேஜ் ஆகி கொஞ்ச நாள்ல அது பாட்டிக்கு ஒரு மாதிரி ஈட்டி விழுந்து எல்லாரும் போல கஷ்டங்களும் ரொம்ப வர ஆரம்பிச்சேன். ஒரு காலகட்டத்தில் கண்டிப்பாக என்னுடைய மாமா சொன்னாங்க, அவங்களுடைய 2வது பையன் எங்க மாமா பேரு கோயில் பிச்சை. அவங்க 2வது மகனுக்கு 2 லட்சம் ரூபாய் அந்த நேரத்தில் பிஃபோர் 30 இயர்ஸ் 28 இயர்ஸ் இருக்கும். அப்போ லஞ்சம் கொடுத்து திருச்சி டயசிஸ்ல வேலை வாங்கியாச்சு. இப்போ பார்த்தா ஒரு 15 lakhs இருக்கும். அதை பண்ணாலும் எனக்கும் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பாட்ட போய் எங்கள் மாமா கேட்குறாங்க, நீங்கள் எப்படியாவது அவளுக்கு வேலை வாங்கி கொடுங்க, மேரேஜ் பண்ணும் பொழுது வேலை கொடுப்போம் என்று தான் சொன்னீர்கள் என்று பேசி அவர்கள் கேட்டார். அப்போ எங்கள் அப்பா கேட்டாங்க, 13 வயசுல உனக்கு பேபி இருக்கு, நீ இப்பொழுது இவ்வளோ கஷ்டப்படுறியே, என்ன பண்ண போறேன்? இல்லை நான் ஜெபம் பண்ணுறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க. ஏன்னா எங்கள் அப்பா ஹார்ட் பேஷண்ட்டு. சரி எல்லாம் நடக்கிறது, ஊழியம் செய்வோம் என்று சொன்னால் ஊழியம் நடக்கவில்லை. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டோம்னு சொல்லி பாடுவாங்க, ஆனால் மாணிக்கத்தை விட்டுட்டு மண்ணை பிடிச்சிக்கிடுவாங்க. எப்பா வேலை. அப்போ நான் ஒரு பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணேன். நான் என்னுடைய ப்ரேயர் ரூமில் போய் உட்காந்து, எஸ்ஸப்பா எனக்கும் ஒரு ஸ்கூல் வேலை கொடுத்தீங்கன்னா நான் உண்மை பற்றி எல்லாருக்கும் சொல்லுவேன், எங்கெங்கெல்லாம் நான் கிளாஸுக்கு போகிறோம் நான் உண்மை பற்றி சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு பொருத்தனை பண்ணுவேன். அப்படி பொருத்தனை பண்ணி அப்படியே மணிக்கணக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு தரிசனம், அதில் மேலே இலவசம்னு எழுதியிருக்கு, 8, 9, 10 புக்கு மேலே இருந்து அப்படியே வருது, அதில் அறிவியல்னு எழுதிருக்கு. அப்போ நான் எங்கள் அப்பாட்ட போய் சொன்னேன், இப்படி ஒரு தரிசனம் நான் பார்த்தேன் அப்படின்னோடனே எங்கள் அக்கா மகா 8ஆவது படிக்க 9ஆவது 10ஆவது படிப்பாங்க. அப்பா சொன்னாங்க, அப்படி கிடையாது, இவளுக்கு ஸ்கூல் வேலை கிடைக்கும், அதுதான் அறிவியல் கிடைச்சிருக்கு. ஒரு வாரத்துக்குள்ளாக திருநெல்வேலிக்கும் தூத்துக்குடி டயசிஸ்க்கும் பெரிய பூகம்பம் முதல் கால் எனக்கு தான் வந்தது. வேலைக்கு வர்றீங்களா? சாயல்புரத்தில் எங்கள் அப்பாவோட ஊரெல்லாம், அம்மா ஊர் பக்கத்தில், அங்கே வேலைக்கு போய் சேர்ந்தேன். ஒரு பைசா கூட கொடுத்தேன். ஆனால் வேலைக்கு போய் இந்த தரிசனத்தின்படி அதே புக்கு தான் என் கையில் கொடுத்தாங்க.
ஆனா ஒன்று நடந்தது. நான் ஜெபம் பண்ணும்பொழுது யாருக்கும் வியாதி வர வேண்டாம், ஏன்னா உமக்காக ஊழியம் பண்ணணும் பொருத்தத்தோட தான் நான் மேரேஜ் லைஃப்ல போனேன். இப்போ எல்லாமே தலைகீழா தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் கவலைப்படும் பொழுது அதே மாதிரியே நடந்துச்சு. வேலையில போய் 1 மாசம் 2 மாசம் கூட ஆகல, இவர்களுக்கு எதை சாப்பிட்டாலும் ரத்த மசாலமாக போகும். அது ஏற்கனவே சிறு வயதில் உள்ளதான் தெரியாது. பயங்கரமாக அவங்களுக்கு எல்லாம் ரத்தம் சலமாக தான் இருக்கும். அது கியூர் ஆகவே இல்லை. ஒவ்வொரு ஆஸ்பத்திரியா போய் கடைசியிலே ஒரு பெரிய ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணி அதை ஆப்ரேஷன் பண்ண வேண்டும் சொல்லி இங்கேயும் அங்கேயுமா வெட்ட சொல்லுவாங்க. அதாவது என்கிட்ட தான் படம் வரைஞ்சி காட்டுவாங்க. முதல்ல இந்த சென்டரில் வெட்டி அந்த 50 சென்டிமீட்டர் எடுத்துடணும், ஃபாரின்லேருந்து குடல் வச்சு தைக்கணும், அப்படி சரி பண்ணனா இங்கே வெட்டணும், அப்படி சரி பண்ண இங்கே வெட்டணும். அப்போது அந்த ஆஸ்பத்திரி டாக்டர்ஸ் விளக்கும்போது எனக்கு ரொம்ப கவலையாக இருக்கும். இதுக்கு தான் வேலையே வேண்டாம்னு சொன்னோம், இது என்ன வேலை, இது என்ன பணம் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுவேன். ஆனால் ஸ்கூல் கண்டிப்பாக போய் தான் ஆகணும், ஏன்னா அந்த கண்ட்ரோலில் நம்ம இருக்கிறதால கண்டிப்பாக போய் தான். அப்போ ஒரு நாள் ரொம்ப ப்ரேயர் பண்ணேன். ஏன்னா அன்னைக்கு வந்து நாளை கண்டிப்பாக வெட்ட வேண்டும், இதுக்கு மேலே ஆஸ்பத்திரி இருக்க முடியாது. எங்கள் மாமா சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு நீ அவனை ஒப்பு கொடுத்துரு, அவன் போட்டோம், நீ ஒப்பு கொடு, நான் உனக்கு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த வார்த்தை தான் எனக்கு மிகவும் கண்ணீர் வெடிக்கப்பட்டது. இந்த வஸ்திரங்களை எப்படி யோசிப்புக்கு கலட்டி விடுறாங்க. அவன் அதை விரும்பினானா? ரொம்பவே. அவன் நல்லவன் தானா? நல்லவன் தான். அவன் ஆண்டவருடைய பிள்ளையா? ஆண்டவருடைய பிள்ளை தான். 17 வயசுலேயே அவன் தன் அண்ணன்மார் செய்யற பொல்லாப்பெல்லாம் போய் சொல்றான், இப்படி செய்யக்கூடாது, செய்யறாங்க. ஆண்டவருக்குள்ள தன்னை பரிசுத்தமாக காத்துக்கொண்ட பரிசுத்தமான ஒரு பையன் தான், வாலிப பையன். ஆனா அவனுக்கு நேர்ந்த கொடுமையை நீங்க பாத்தீங்கன்னா வழிவழியா நடந்துட்டே தான் வருது. அதே மாதிரிதான் வந்து அப்பொழுது ஒப்பு கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டாங்களா. அன்னைக்கு தான் நான் போய் என்னுடைய ப்ரேயர் ரூம்ல என்னுடைய குழந்தை 2 குட்டி பிள்ளை தான் தூங்க வச்சுட்டு நான் 9:30க்கு முழங்கால் போட்டேன் என்னுடைய ப்ரேயர் ரூம்ல. அப்படியே ஆண்டோட்ட அழுத. நான் 13 வயசுல ரசிக்கப்பட்டேன். இப்படிலாம் நடந்தது என் வாழ்க்கையில. இப்போ இந்த நிலைமையில வந்து நிற்கிறேன். எனக்கும் பையங்க இல்லை, என் கூட பிறந்ததும் பையங்க கிடையாது. அப்போ ஒரு அனாதையா இந்த உலகத்துல நான் இப்படி வாழ்ந்தது எனக்கு ரொம்ப கஷ்டம். அப்படியே ஆண்டோட்ட என்னெல்லாம் சொல்ல முடியுமோ அதெல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணேன். அப்படியே காலம் 3:30 மணிக்கு நான் அப்படியே உலகால இருக்கிறேன். நான் கண்ண முடிக்கிறேன், எங்கேயோ போன மாதிரி வந்த மாதிரி இருக்குது. ஒரு இறைச்சல் மத்தியில சத்தம், கர்த்தரையே தாபரமாக கொண்டபடியால் அவரே உனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். உன்னை உச்சிதமான கோதுமையினாலும் கண்மலையில் ஒரு தேனினாலும் நான் உன்னை போஷிப்பேன். இது மறுபடியும் 3 தடவை கேட்குது. நான் அப்படி வந்து முடிச்சேன். டைமை பார்த்தேன் 3:35. எனக்கு ஒரே சந்தோஷம். அப்போ ஆண்டவர் வந்து தொட்டு சுகமாக்கிட்டாரு. அப்பா என்ன பெரிய விடுதலை நான் நினைச்சிட்டேன். உடனே சமையல்லாம் பண்ணிட்டு ஆஸ்பத்திரிக்கு போகணும். பின்னாடி தான் அக்கா வீடு. துணைக்கு வரீங்களா? ஏன்னா இருட்டா இருக்கும், அவங்க நாளாக வர முடியாது. எல்லாருமே சாம்ராஜ் டெத்துன்னு மாதிரி தான் வச்சுட்டாங்க யாருமே. ஏன்னா வீட்டுல இருந்து என்னவோ கார்ல தூக்கி போகும்போது கால் கூட மடக்கலை, அப்படியே ஐஸ் ஆயிடுச்சு, இறந்த மாதிரி ஆயிடுச்சு. அதனால என்னமோ உடனே வர முடியாண்டாங்க யாருமே. நான் மட்டும் போனேன். அவர்களை பார்க்குற எல்லா டீமும் அப்படிதான் ஏறிட்டு இருக்கு. அவங்க அம்மா மட்டும் உட்காந்துருக்காங்க. அவங்க அம்மாட்ட சொன்னேன், அவங்களுக்கு ஒன்றும் புரிய கூட இல்லை. சரி இன்னைக்கு நீ பணம் கொண்டு வரலையா 6 லட்சத்தை, இன்னைக்கு நீ கையெழுத்து போட மாட்டியா அப்படின்னு தான் கேட்டாங்க. 4 lakhs 6 lakhs 8 lakhs கேட்பாங்க. நான் சொல்றேன், நான் போயிட்டு வரேன் ஸ்கூலுக்கு, ஆண்டவர் இன்னைக்கு இப்படி பேசியிருக்கிறாரு அப்படின்னா சரி அப்படின்ட்டாங்க. அப்போ நான் போயிட்டேன் ஸ்கூலுக்கு. அந்த டாக்டர் சொல்லிட்டாங்க, நீங்க கையெழுத்து போடுங்க, அம்மா தானே நீங்க கையெழுத்து போடுங்க, அப்பா கையெழுத்து போடுங்க, இன்னைக்கு கண்டிப்பா ஆப்ரேஷன் தான், இதுக்கு மேலே வெயிட் பண்ண முடியாது, டாக்டர்ஸ்லாம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிருக்காங்க. கூட்டிகிட்டு போகும்போது ஒரு ஃபோன் எனக்கு. அப்போ நான் அந்த ஃபோனை எடுக்கிறேன். கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கோம், ஸ்ட்ரெச்சரில் ஏற்றியாச்சுன்னு சொல்லியாச்சு. எனக்கு ரொம்ப வேதனை. இது என்ன நேற்று வரைக்கும் பொறுத்திருந்தாங்க, இந்த தரிசனத்தை சொன்னோன்னா டபாரை தூக்கிட்டு போகிறாங்க. ஒரு நாள் வெயிட் பண்ணாங்க. ஆனால் கொண்டு போயிட்டாங்க. தேட்டருக்குள்ளே போயாச்சு. அப்போ நான் ஜோமிட்டே இருக்கேன். அந்த ஹெச்எம் ரொம்ப நல்லவங்க, இவ்வளோ மன வியாபாரத்தை வந்து பார்த்தாங்க. அதனால திரும்ப நீ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. திரும்ப பஸ்ஸே வரைக்கும் 3 hours ஆயிடும். வந்துட்டு இருக்கேன், திரும்ப ஒரு ஃபோன். அப்போ எனக்கு அதை எடுக்கவே பயம். ஏன்னா ஆப்ரேஷன் தியேட்டருக்கு போனப்பறம் என்ன ஆகும், என்ன ஜாரி இங்கே விட்டுட்டேன் 4 லட்சத்தை கொண்டு வான்னு சொல்லுவாங்கன்னு சொல்லி நான் எடுத்தா அந்த டாக்டரே பேசுறாரு, இன்றைக்கு கடைசியாக எடுத்த 3D ஸ்கேன்ல ஒரு ஓட்டம் ஹல்லேலூயா 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 யாருக்குமே நடக்காது. போன தடவை எடுத்த ஸ்கேன்ல அவ்வளோ ஓட்ட 1000 ஓட்ட, இன்னைக்கு எடுத்ததுல ஒரு ஓட்டம் கூட கிடையாது. புது போடலாம் இருக்கிறது. எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நீங்க வந்து ஒரு இளநீ, ஒரு பிளாக் காஃபி, ஒரு இட்லி கொடுங்க, சரிக்குதான் பார்ப்போம். ஏன்னா எது சாப்பிட்டாலுமே ரத்தம் சொல்லணும், சரிக்குதான் பார்ப்போம் அப்படின்னாங்க. நான் வர டைம் ஆகிறதுனால எங்கள் கீழ் வீட்டில் உள்ளவங்க
கொடுக்க சொன்னேன். இந்த மூளை கொடுத்துருங்க ஆஸ்பத்திரியில அப்படின்னு சொன்னேன். அன்றைக்கு செழித்தது தான். அப்புறம் நம்ம கூட இல்லை டாக்டர்ஸ் இன்னும் ஒரு 6 நாள் நாங்கள் வைப்போம், இன்னைக்கு ஏதோ செரிச்சிருக்கு, அந்த ஸ்கேனை மறுபடியும் நாங்கள் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டாங்க. ஆனால் எங்கள் சுற்றுவட்டார எல்லா ஹிந்துஸ் தான். ஏன்னா அதே மாதிரி ஸ்ட்ரெச்சரில் ஏற்றிட்டு போனேன். எங்கள் பக்கத்தில் ஒரு 4 தெரு தாண்டி போனவங்க இறந்து தான் வந்தாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, கிருபா நீ வணங்குற தெய்வம் மெய்யான தெய்வம், உயிருள்ள தெய்வம், இவ்வளவு சாம்பாரு டெத்து மாதிரி போனாரு, குதிச்சு வராரு கார்ல இருந்து, படியேறி போறாரு எங்க வீடு மேல நம்பவே முடியல எங்க கண்ணால அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு பாத்தீங்கன்னா என்னோட அவங்க பயங்கர ஹெல்த்தியா இருப்பாங்க. எல்லா இடமும் ராத்திரினாலும் எங்கனாலும் பகல்னாலும் போயிட்டு வரணும். அவ்வளோ பெரிய விடுதலை ஆண்டவர் கொடுத்தாரு. ஆனா அவருக்கு நான் கீழ்ப்படிஞ்சு நடந்தேன். ஆனா நம்மளுடைய வஸ்திரங்களும் என்ன பண்ணுது, கலட்டப்படுது. எனக்கு விருப்பம் கிடையாது. இந்த ஊழியன்தான் சொல்லும் போது இல்ல நீ வேலை பாரு. இந்த பணத்தினால ஒரு நன்மை நமக்கு கிடையாது. ஆனா அதே நம்ம ஆண்டவருக்காக செய்யும் பொழுது ஆண்டவர் பெரிய விடுதலை கொடுப்பார். இதே யோசிப்பு இதை கண்டினியூ பண்ணி பார்த்தோம்னா இப்ப என்ன பண்றாரு யோசிப்பு, போத்திபாருக்கு போயாச்சு, 2வது குழியில விழுந்தாச்சு. சிறைச்சாலையில என்ன நடக்குது, சிறைச்சாலையில 2 பேரு சொப்பனம் காணுவாங்க. சிறைச்சாலையில பானபாத்திரக்காரன் ஆதியாகமம் 40:8 2 பேர் சொப்பனம் கண்டோம், அதற்கு அர்த்தம் சொல்லுகிறவன் ஒருவனும் இல்லை என்றார்கள். அதற்கு யோசேப்பு, சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுதல் தேவனுக்குரியதல்லவா, அவைகளை எதிர்த்து சொல்லுங்கள் என்றான். இதுல பாத்தீங்கன்னா 40வது அதிகாரம் ஃபுல்லா அந்த சொப்பனம் காண்றதை பத்தி வரும். அது யாரெல்லாம் காண்றா, சுயபாகியும் பானபாத்திரக்காரன். பானபாத்திரக்காரன் என்ன வேலை, திராட்சை ஜூஸ பார்வோன் கையில கொடுக்கணும். அப்போ அவனையும் சுயபாகியும் கோபம் வந்தனால, அவங்க தவறு இழைத்ததுனால சிறைச்சாலையில போட்டாச்சு. யோசிப்பு கிட்ட வந்தாச்சு. அவங்க கூட தான் விசாரிக்கிறான், இன்னைக்கு ஏன் உங்க முகம் இப்படி வாடலா இருக்குன்னு சொப்பனத்தை சொல்றாங்க. அப்ப சுயபாய் சொப்பனம், பானபாத்திரக்காரன் சொப்பனம். பானபாத்திரக்காரன் சொப்பனம் வந்து திராட்சை செடி, அதுல எத்தனை கொடி இருந்துச்சு, 3 கொடிகள். அதுல உடனே பூ பூத்து பழம் வந்துருச்சு. பழத்தை புழிஞ்சி யார் கையில கொடுக்குறான், ராஜா கையில கொடுக்குறான். உடனே யோசிப்பு அர்த்தம் சொல்லுவாங்க, 3 நாளையில உன்னை மறுபடியும் உயர்த்தி உன்னுடைய ஸ்தானத்துல வைப்பாரு. சொப்பனத்தை அர்த்தம் நல்லா இருக்குன்னு சொன்ன உடனே அடுத்தவன் சொல்லிடுவான், எனக்கு தலையில 3 வெள்ளை கூடை, அந்த வெள்ளை கூடையில என்ன இருக்குது, பண்டெல்லாம் இருக்குது, பறவைகள் வந்து அதை சாப்பிட்டாச்சு அப்படின்னு சொல்லிடுவான். சாப்பிட்டாச்சின்னு சொல்லி சொன்ன உடனே சுயம்பாகி சொன்ன என்ன சொல்லுவான், 3 கூடை 3 நாள் உன்னைய உயர்த்தி மரத்துல தொங்க போட்டுருவாரு, உன்னுடைய மாமிசத்தை பறவைகள் வந்து சாப்பிடுவோம். அதே மாதிரி நடந்துச்சு. அப்ப வெளியே போகும்போது இவன் சொல்லி விடுவான், என்ன சொல்லி விடுவான், நீ வந்து இந்த திராட்சரசம் குடிப்பீல, அப்போ என்னே நினைச்சுக்கோ, நான் பாவங்களும் செய்யல, தப்புகளும் செய்யல, இஸ்ரவேல்ல இருந்து நான் வந்து கடவாய் கொண்டு வரப்பட்டேன், இங்கேயும் தப்பு செய்யாம சிறைச்சாலையில இருக்க, சொல்லுப்பா ஒரு தயவு கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லி விடுவான். அவன் சொன்னானா, சொல்லவே இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் அப்படிதான், நம்ம என்ன சொன்னாலும் நம்முடைய வார்த்தைகள் எடுபடவே படாது. நம்ம எத்தனையோ வாட்டி நம்ம இதே மாதிரி சொந்த குடும்பத்திலையும் பேசி பார்ப்போம், மற்றவங்ககிட்ட பேசி பார்ப்போம், ஆனா எல்லாமே தவறுதலாகவே புரிந்து கொள்ளப்படுகிறது. அதே மாதிரி இங்க பாருங்க, சொல்லவே இல்லை. ஆனா கடவுள் விட்டாரா, விடவே இல்லை. உங்களை குறித்து அவர் வைத்திருக்கிறதை நிறைவேற்ற வரைக்கும் உங்க பின்னாடிதான் வந்துட்டு இருக்கிறாரு, உங்க கையை பிடிச்சுதான் வந்துட்டு இருக்காரு, உங்க பக்கத்துல தான் நின்றுட்டு இருக்கிறாரு. நீங்க போற பாதை எல்லாம் அவருக்கு தெரியும். பாதை வழியை உங்க கூட நான் தான் இருக்கிறேன், கிருபா நான் தான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு வர்றாரு. இதுதான் வழி, இதுல நடக்குன்னு சொல்றாரு. இப்ப இங்க நீங்க பாத்தீங்கன்னா அந்த யோசேப்பு அப்படியே இருக்கிறாரு. 2 சொப்பனம். ஒண்ணு என்ன பண்ணுது, நதிக்கரையில 7 பசுக்கள் வரும். நல்ல பசு, புஷ்டியான பசு, அழகான பசு. அதுக்கப்புறம் 7 அவலட்சணமான பசு. அதே மாதிரி அடுத்த சொப்பனம் வருது, நல்ல கதிர். அதுக்கப்புறம் என்ன வருது, சாவியான கதிர். இது வந்து 41வது அதிகாரம், ஆதியாகமம் 41வது அதிகாரத்துல விளக்கமா எழுதப்பட்டது. இந்த அவலட்சணமான பசு நல்ல பசுவை சாப்பிட்டும் அப்படியேதான். இந்த சொப்பனம் ரெட்டிப்பா வந்து எல்லாத்தையுமே சொல்றாங்க. சாஸ்திரிகள், இந்த மந்திரவாதி அர்த்தம் சொல்றாங்க, எல்லாத்தையும் ராஜா சொல்றாரு, கவலைப்படுறாரு. ஆனா யாருக்காவது பதில் சொல்ல முடிஞ்சுதா, முடியல. அப்போ இந்த சுயபாகி நான் வந்து நான் தவறு இழைத்து விட்டேன், நான் சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது சொப்பனம் பார்த்தேன், எனக்கு இஸ்ரவேலோட பிள்ளையாண்டான் அது சொன்னா அதன் படியே நடந்தது அப்படின்னு அந்த எபிரேய பிள்ளையாண்டான கூட்டிட்டு வாங்க. அப்போ கடவுள் என்ன செய்யறாங்க, அந்த தருணத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறாரு. யோசேப்பு எங்க இருந்து வந்துட்டான், குழியில இருந்து மேல வந்தாச்சு. மேல வந்து
இப்ப யார் முன்னாடி நிக்கிறார்? ராஜா முன்னாடி. ராஜா அந்த சொப்பனத்தை சொல்றார். நான் சொல்லல, அர்த்தம் யார் சொல்றா? தேவன் உங்களுக்கு மங்களகரமான அர்த்தம் தருவாரு. சொப்பன அர்த்தம் ஒண்ணுதான். மொத்த 7 வருஷம் நல்லா விளையும், பயங்கரமா விளையும் அந்த எகிப்து தேசத்துல. அதுக்கப்புறம் பஞ்சம் வரும். அந்த பஞ்சம் அந்த 7 வருஷத்தையும் சாப்பிட்டுற மாதிரி பயங்கர பஞ்சம். அந்த 7 வருஷத்துல நீங்க எல்லாத்தையும் சேர்த்து வைக்கணும். ஞானமும் விவேகமும் உள்ள ஒரு மனுஷனை தேர்ந்தெடுத்து கொடுங்க. அப்ப ராஜா சொல்வார், நீ தான் அந்த ஞானம், நீ தான் அந்த விவேகம். ஆமா, இயேசு கிறிஸ்து தான் நமக்கு ஞானம், அறிவு, பொக்கிஷம் எல்லாம் அவர் தான். ஒன்று கொஞ்சம் வரத்துல நான் அதே மாதிரி தான் யோசிப்புக்கு. உடனே ராஜா என்ன சொல்றாரு? இவனுக்கு வஸ்திரங்கள், ராஜ வஸ்திரத்தை உடுத்துறாங்க, மெல்லிய வஸ்திரங்களை உடுத்துறாங்க, பொன் சரப்பணியை போடுறாங்க, தன்னுடைய முத்திரை மோதிரத்தை போடுறாங்க. இதேதான் உங்களுக்கு செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில கஷ்டங்கள் வரலாம், நஷ்டங்கள் வரலாம், ஊரார் பொய் சொல்லி அவமானத்தை சொல்லி மேலத்துக்கு போட்டுடலாம். ஆனா ஆண்டவர் நம்ம கூடயே இருக்கிறார். நாள் ஒன்று வரும், நம்மளை உயர்த்தி வைப்பார். அதுதான் அவருக்கு மகிமை, அதுதான் அவருக்கு மகிமை. என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன். கண்டிப்பா கனம் பண்ணுவார். இப்ப பாருங்க, 2 வாட்டி வஸ்திரம் போச்சு. ஆனா இப்ப பாருங்க, ராஜ வஸ்திரம், மெல்லிய வஸ்திரம், அதுக்கு மட்டுமா சரப்பணி, மோதிரம் எல்லாமே கொடுத்து. இப்ப அவன் இமேஜின் பண்ணி பாருங்க, ஒரு பையன் வஸ்திரம் எல்லாம் அழுதுட்டு இருக்கான். கண்ணு மேல பாருங்க, எவ்வளோ பாவம். நம்ம அதே மாதிரி ஆண்டோட எத்தனை வாட்டி கழுவி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இமேஜின் பண்ணி பாருங்க, ராஜ வஸ்திரம். நம்ம இமேஜின் பண்ணிக்கோங்க. தெண்டனிட்டு பணியுங்கள். நம்ம முன்னாடி அவர் கூற வைப்பார். அவர் தான் எல்லாம் செய்வான். நான் பேருக்கு தான் இருப்பேன், ஒருத்தர் கூட கையை கால ஆட்டக்கூடாது. அவ்வளவு ஒரு பெரிய போஸ்ட்ல யார் இருக்கா? யோசிப்பு இருக்கார். எங்கேயோ கொண்டு போயிட்டார். அதே மாதிரிதான் உங்களுக்கும் எனக்கும் செய்வார். நம்மளையும் ஆண்டவர் அப்படியே ஆசீர்வதிப்பார். யோவான் 1:1 எடுத்துக்கொள்ளுங்க. யோவான் 1:1, அதிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அது அப்படியே 1:14 வாசிங்க. அந்த வார்த்தை நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அந்த வார்த்தை மாம்சமாகி, அவர்தான் இயேசு கிறிஸ்து. அந்த வார்த்தை ஆதியிலே வார்த்தை இருந்தது. நீங்க பழைய பாட்டுல போனீங்கன்னா ஆதியாகமம் 1:1 ஆதியிலே வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். எதை வச்சு சிருஷ்டித்தாரு? வார்த்தையை வச்சு சிருஷ்டித்தார். அந்த வார்த்தை தான் அவ்வளவு வல்லமையான வார்த்தை. வெளிச்சம் உண்டாக கடவுளோட வெளிச்சம் வந்துருச்சு. அந்த வார்த்தை மாமிசமாகி கிருபையினால் சத்தியத்தினால் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் என்ன பண்ணாரு? நமக்காக பிரதான ஆசாரியர் பதவியை ஏற்றி உங்களுக்காக எனக்காக சிலுவையை சுமந்து, அந்த சிலுவையில தன்னுடைய ரத்தம் முழுவதையும் சிந்தி தலையில முள்முடி சூட்டப்பட்டவராய் அவ்வளவு அந்த கீழ் அடைஞ்சு, அதை நீங்க யோசித்து பாருங்க. அவர் அழகுல சிறந்தவர். நீங்க நம்ம உன்னத பாட்டில் அவரை வர்ணிச்சிருக்கோம். அவருடைய கண்ணமும், அவருடைய சுருளான முடியும், அவருடைய கால்களும், அதை நீங்க அப்படியே யோசித்து பாருங்க. அப்படி ஒரு ராஜா, அழகான ஒரு ராஜா. இன்னைக்கு உங்களுக்காக எனக்காகவும் அந்த கேடு அடைஞ்சவரா, வேதனைப்பட்டவரா, ஒரு அடி அடித்தா 9 கொக்கி அவரை பிடிச்சி இழுக்குது. சிலுவையில அந்த இடத்த நம்ம பார்த்தோம். முழுவதுமாக அடித்த இடம், பயங்கரமாக அந்த இடத்துல அடித்து அந்த சிலுவை மாதிரி இன்று நம்ம இருக்குது. இவ்வளவு பெரிய கொடுமை சகிச்சார் உங்களுக்காக எனக்காக. ஏன்னு சொன்னா நம்மளும் இந்த உலகத்தை அந்த பாதை வழியா தான் போறோம், அந்த பாதை வழியாக தான் போறோம், அடிக்கடி போறோம். அப்படிதானே? ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா மறுபடியும் அடுத்த கஷ்டம் வருதுங்கிறாங்க. மட்டும்தான் அழுதுட்டே இருக்கிறான். மகதலேனா மரியாள். பைபிள்ல நிறைய மரியாள் வருது. அப்படிதானே? இவன் எந்த மரியாள்? இயேசு சுவாமிக்கு அம்மா பேரு மரியாள். அப்புறம் லாசரே மரிச்சு உயிரோட இருப்பார்ல, அப்ப லாசர் கூட மார்த்தாள் மரியாள். இது மகதலேனா மரியாள், மேரி மேக்டலின். மேக்டலின்ங்கிற ஊர்ல இவா கிட்ட இருந்து 7 பிசாசு ஆண்டு என்ன பண்ணிருப்பாரு? துரத்திருப்பாரு. நம்ம சும்மா வீட்டுல சத்தம் போட்டாலே எல்லாரும் அப்ப சொல்லுவாங்க, அப்படிதானே, பேய் பிடிச்சிருக்கான்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மையிலேயே பேய் பிடிச்சா என்ன செய்யறாங்க? கல்லறையில உட்கார்ந்து கிழிச்சு, தன்னையே கிழிச்சு காயம் உண்டாக்கி, மற்றவங்களுக்கு காயம், தனக்கும் காயம். பேய்பட்ட பேய் பிடிச்சிருந்த அந்த அவன் அனுபவிச்சிருப்பான். அந்த பேய் வந்திருக்கும் பொழுது செய்ததை எல்லாரும் பார்த்து அவன் சந்தோஷமா நடந்து வந்தா கூட பேய் பிடிச்சவ அப்படிதான் பேசியிருப்பாங்க, ஓடிப்போங்க. ஆனா அதை மேரி மேக்டலின் ஒரே வார்த்தையில எல்லா பேயும் ஓடிச்சு. அதனால இவரை நான் எப்படி விட்டு விலகுவேன்? என்னுடைய மாஸ்டர், என்னுடைய குரு, நான் எப்படி விட்டு விலகுவேன்? பின்னாடி ஓடி வரலாம்.
பின்னாடி ஓடி வரும். அந்த நேரத்துல ஆண்டவர் என்ன பண்றாரு? பின்னாடி நிற்கிறாரா? மேரி மேட்டன் தேடிட்டு வரா, உயிர்த்தெழுந்த 3வது நாள். ஆனா இப்ப பார்க்கிறா, உங்களுக்கு தெரியல, கண்ணெல்லாம் கண்ணீர். அதனால அதுதான் ஜீசஸ். அவளால என்ன பண்ண முடியல, புரிஞ்சு கொள்ள முடியல. தோட்டக்காரன் தப்பா நினைச்சிட்டான். அப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு? மரியாதைன்னு கூப்பிடுறாரு. உடனே அவன் ரபுனி, அந்த சத்தம் இன்றைக்கு நமக்கு அப்படித்தானே கேட்குது. என்னை கூப்பிடுவார், அப்படித்தானே கிருபான்னு கூப்பிடுவார். நான் கவலையில கஷ்டத்துல, நிறைய கஷ்டங்கள் இப்போ இருக்கதான் செய்யுது. அப்போ முள்ளு போல என்னுடைய சிந்தனையை சுத்தி இருந்துச்சுன்னா, ஆண்டவருக்கு அதனாலதான் சிந்தனையில அவர் தலையில முன்முடியை சுட்டிட்டார். ஒரு நாள் கிருபா கத்துவா, அழுவா, எனக்கு ஏன் இது, நான் நல்லா தானே இருந்தேன், ஜோசப் மாதிரி நான் நல்ல பிள்ளை தானே, உன்னுடைய பிள்ளை தானே, பசுத்தமா வாழ்ந்தப்ப தானே, ஏன் எனக்கு இந்த காரியம்லாம் நடக்குது அப்படின்னு அள்ள போடுது. மரியாதை என்று சொல்லுங்க, கிருபான்னு சொல்லுவாங்க. நீங்க உங்க பேரை சொல்லிக்கோங்க. அவளுக்கு தன்னுடைய உயிரோடு இருக்கிறவராக காட்சி கொடுத்து என்ன சொல்றாரு? என்னுடைய பிள்ளைகளுக்கு, என்னுடைய சீஷர்களுக்கு, என்னுடைய அப்போஸ்தலருக்கு போய் சொல்லு, நான் தான் உயிரோடு இருக்கிறேன். ரிசர்வேஷன் கிரைஸ்ட் கொடுக்கிற விஷன், கமிஷன், மிஷன் மூணையும் கொடுக்குறாரு. யாருக்கு கொடுத்தாரு? மேரி மேடல். இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்குறேன், எனக்கு கொடுக்குறேன். அந்த விஷனை, அந்த மிஷன், அந்த கமிஷனை நாங்கள் நிறைவேற்றணும், கண்டிப்பாக நிறைவேற்றணும். அப்படிதானே? ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். He is risen for us, for you and for me. எல்லாத்துக்கும் ஆண்டவர் தான் அதை அப்படியே செய்து வருகிறார். இதை நம்ம போய் உலகத்துக்கு கண்டிப்பாக சொல்ல வேண்டும். ஆண்டவர் உங்களையும் யூஸ் பண்ணுவார், என்னையும் பயன்படுத்துவார். ஒரு நிமிடம் நம்மை தாழ்த்தி சொல்ல பண்ணலாம். அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த நல்ல நேரத்தை தந்ததற்காக நன்றி அப்பா. நன்றி ராஜா, நன்றி இயேசப்பா. இந்த காலை வேளையிலே, இன்றைக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே உங்கள் பாதத்திலே உண்மை நாங்கள் ஆராதிக்க, உண்மை தொழுது கொள்ள, ஜீவனுள்ள எங்கள் ஜீவாதிபதியை நாங்கள் புரிந்து கொள்ள, இயேசுவே என்று போய் ஆராதிக்க நீ தந்த கிருபைக்காக நன்றி அப்பா. நன்றி ராஜா, நன்றி ராஜா. இயேசப்பா, இங்க அமர்ந்திருக்கிற மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசப்பா, மனுஷன் முகத்தை பார்ப்பான், நீரோ இருதயத்தை பார்க்கிற எங்கள் தேவன். எங்களுடைய இருதயத்தில் உள்ள வாஞ்சைகள், விருப்பங்கள், தேவைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி கொடுங்கப்பா. நிறைவேற்றி கொடுங்க ராஜா, எனக்கு நிறைவேற்றி கொடுங்க. நீர் கொடுத்தீர் மேரி மேட்டலுக்கு ஒரு விஷன் கொடுத்தீர் இயேசப்பா, ஒரு கமிஷனை கொடுத்தீர் ராஜா. அவன் கையில ஒரு விஷனை கொடுத்தீர், அதே எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர் ராஜா. நன்றி அப்பா, நன்றி. பேதுருக்கு திறவுகளை கொடுத்தீர், நீதான்ப்பா சர்ச்சை கட்டின்னு சொல்லுங்க. அந்த ஒரு கமிஷனை எங்க கையில, என்னுடைய கையில நீர் கொடுத்ததற்காக நன்றி. நன்றி ராஜா, நன்றி. நீர் அதை நிறைவேற்ற போறதுக்காக நன்றி. யோசேப்பை தூக்கி கொண்டு நிறைவேற்றினரப்பா. 2 தடவை குடிலை போட்டார்கள், சொந்தக்காரர்கள் போட்டார்கள், ஊரார்கள் போட்டார்கள். இயேசப்பா, நீங்க தூக்கிட்டு போனீங்க ராஜா. அதே செய்க ராஜா, இப்பொழுது நீங்க செய்யுங்க. பசுத்த ஆவியானவரே, மழையை போல வந்து எனக்கு செய்க ராஜா. இங்க இருக்கிறவர்களுக்கு, கூடி இருக்கிற மக்களுக்கு செய்க ராஜா. இயேசப்பா, தூக்கி ஆசீர்வதிங்க, அரவணைங்க. அவர்களுக்கு வேண்டிய தேவை எல்லாவற்றையும் கொடுத்து வருகிற நாட்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக, உம்மால் கனப்படுத்தப்பட்ட நாளாக, உம்மால் யூஸ் பண்ணப்பட்ட நாட்களாக இருக்க போறதுக்காக நன்றி. நன்றி அப்பா, நன்றி. பேதுரு அதற்கப்புறம் நடந்து போனாலே சுகம். பேதுரை பத்தி வாசிக்கிறமே ராஜா. இயேசப்பா, அதே போல பேதுரை எப்படி மகிமையாக பயன்படுத்தினீர். 153 மீனை இழுக்க முடியாமல் திணறினவர். அதுக்கப்புறம் ஒரே ஸ்ட்ரோக்ல நீ உயிரோடு வாசல்ல அந்த கடற்கரையில நிற்கும் போது அறிந்து கொண்டான். அதுக்கப்புறம் அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? அதே போல என்னுடைய வாழ்க்கை, you are the God for second chance. அதை நீங்கள் தரப்போவதற்காக நன்றி, தந்து கொண்டிருக்கிறதுக்காக நன்றி அப்பா, தந்ததுக்காக நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன்.